இப்போ வங்காளதேசத்துல நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், சிறுபான்மையினர் மீது தாக்குதல் இது எல்லாமே வந்து இந்தியாவை ஏதாவது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல நம்ம நேரடியாகவோ, மறைமுகமாகவோ? முதல்ல நம்முடைய உறவு ரொம்ப கீழ் நிலையில இருக்கு. வங்கதேசத்தோட 1971க்கு பிறகு ம். நாம ஒரு இக்கட்டான, ஒரு துன்பமான நிலையில் இருக்கிறோம். இந்த ம். உறவை எப்படி சீர்படுத்துறதுன்றது நமக்கு தெரியல. ம். ஏன்னா இனி வரும் ஆட்சியாளர்கள் கூட ம். பெரிய இந்தியா மீது விருப்புள்ளவர்களாக வருவார்கள்ன்னு சொல்ல முடியாது. ம். இந்த இந்த ஷேக் ஹசீனா போராட்டத்தோட மாரி. ஆமா. அந்த மாரியெல்லாம் நடக்கவே நடக்காது. ம். அது அப்ப நாளாகும். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம். நம்ம ம். அங்கிருந்து நெறைய பொருட்கள இறக்குமதி செய்றோம். ம். நம்முடைய நீர நம்பி அவங்க இருக்காங்க. ம். அதனால ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழலில் ம். 2 பேருடைய உறவும் ரொம்ப கெட்டு போயிருக்கு. முந்தா நாளு சசி தரூர் தலைமையிலான நாடாளுமன்ற வெளிவிவகாரத்துறை ம். குழு, ம். இந்த பார்லிமென்டரி கமிட்டி ம். ஒரு அறிக்கையை தந்திருக்கு. அந்த அறிக்கையில அது என்ன சொல்லுது? ம். நாம இந்தியா ரொம்ப இக்கட்டான 71க்கு பிறகு மிக மிக இக்கட்டான ஒரு சூழலில் இப்போது இருக்கிறது. நம்முடைய உறவுகள் சீரடைய வேண்டுமானால், ம். நாம் நம்முடைய போக்கையும், அணுகுமுறையையும் ரீகாலிபரேட் ம். மறுவரையறை செய்ய வேண்டும்.